புரட்டாசி முதல் சனிக்கிழமையை ஒட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். முன்னதாக அமைச்சர் KN நேரு, மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் தரிசனம் செய்தனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம் பிரியங்கா. புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டால் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்வு கிடைக்கும் என்பது ஐதீகம். புரட்டாசி முதல் சனிக்கிழமையான இன்று அதிகாலை முதலே தமிழகத்தில் உள்ள பெருமாள் கோயில்களில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக 108 திவ்ய தேசங்களில் 108 வைணவத்தலங்கள் முதன்மையானதும் பூலோகம் வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோயிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக 108 வைணவத்தலத்தில் முதன்மையாக என்பதால் தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதல் வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதிலிருந்து இன்று காலை அதிகாலை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, மாவட்ட ஆட்சியர் மா பிரதீப்குமார் அதிகாலையில் வருகை தந்து பெரிய பெருமாளையும் ரெங்கநாச்சியாரையும் தரிசனம் செய்தனர். அதே போன்று நடிகர் ராம்கியும் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலுக்கு வருகை தந்து ரெங்கநாதரையும் ரெங்கநாச்சியாரையும் தரிசனம் செய்தார். மேலும் அதிகாலையில் வந்த பக்தர்கள் பெரிய பெருமாளையும் தரிசனம் செய்த பின்னர் தாயார் தரிசனம் செய்தனர். அதன் பின்னர் சக்கரத்தாழ்வார், ராமானுஜர் சன்னதி பக்தர்கள் அணைய விளக்கில் நெய் ஊற்றி வழிபட்டு சென்றனர். பாதுகாப்பு ஏற்பாடுகளில் கோவில் இணை ஆணையர் மாரியப்பன் தலைமையில் ஸ்ரீரங்கம் போலீசார் ஈடுபட்டு வருகிறார். இதேபோன்று திருச்சி மாவட்டம் துறையூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெருமாள் மலையில் அதிகாலை முதலே மலையில் ஏறி பெருமாளை தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் திருச்சி மாவட்டத்தில் உள்ள பெருமாள் கோயில் அதிகாலை முதல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.